ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்பிகளுக்கு வணக்கம். இது போகிற போக்கில் நிகழ்ச்சி 4 தள்ளி போட்டு ரொம்ப தூரமாகவே வந்துட்டோம், தஞ்சாவூரை நோக்கி. அங்கேருந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கிறோம். வழக்கம் போல் நம்மளுடைய சகாக்கள், அதில் புதிதாக ஒரு பேரோடு இணைக்கிறோம். நம்ம முத்தானந்தா சாமியார் அவர்கள். வணக்கம் சாமியார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நாமளாக இருக்கிறோம். சரி, அதை விடுங்க. பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல. திருவண்ணாமலையில எப்ப இடம் கொடுத்து மடம் அது என்னப்பா, அது ஒரு பெரிய விஷயமா? நீங்க மாதிரி இடுப்பை சுத்தி ஒரு வேப்பில கட்டிக்கிற ஒரு வித்தியாசம். முதல் லுக்கு ஃபர்ஸ்ட் லுக்குன்னு போடுறாங்களா சார், அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒரு ஏதோ இல்ல. இப்ப நீங்க தம்பியை உருவாக்குறத பார்த்தா திருவண்ணாமலையில நித்யானந்தாவுக்கு ஆப்போசிட்டா போட்டியா ஒருத்தர் உருவாக்குற மாதிரி இருக்கு. ஆளே இல்ல, அப்புறம் எங்கிட்ட போட்டி ஆள் இல்ல. இப்ப கொண்டு நிறுத்திட்டோம்னு அவர் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோமா? உங்களுக்கு நிலம் நிறைய சேர்ந்துட்டே இருக்கும், சொத்து நிறைய சேர்ந்து இருக்கும், வசதி வாய்ப்பு. நம்ம பின்னாடி இருந்துட்டு எல்லாம் ஆட்டையே போடலாம். அதனால எல்லாம் சேர்ந்து தொடங்கி இருக்கிறோம். இது என்னன்னா ஒரு பெரும் கொள்ள கூட்ட திட்டம் மாதிரி இருக்கு. இப்ப அது சொன்னக்கு அப்புறம் வேணா ஆன்மீகவாதிகளுக்கு வந்துருவாங்க. நான் உண்மையான ஆன்மீகவாதிகளை சொல்லல, இந்த மாதிரி ஆட்களை ஆன்மீகவாதிகள் சொல்றீங்க. திடீர்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க வித்தியாசமா, ஏதோ சாமியார் பெண் சாமியார் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா கல்யாணமும் பண்ணிக்கிச்சு. அவரு சேர்ந்து வச்சுட்டு ஒன்னா கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவரு கனவுல சொல்லிச்சு, அவரும் தான் என் கூட சேர்ந்து அருள் பாலிக்கணும்னு நம்பிய போய் உட்காந்துது. நல்ல நல்ல வசதி சுகமா சொல்லிட்டு இருக்கிற வெட்டியா. அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை பயன்படுத்தின உடைகளை அடுத்த தடவை பயன்படுத்த மாட்டாங்க. அது ஏன்னா அதெல்லாம் அந்த பக்தி மார்க்கத்தின் ஒரு ஒரு விஷயம். அது நல்ல கதை இருக்கட்டும். சரி, நம்ம மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பத்தி முதல்ல விவாதிச்சு. யாருன்னு தெரியுதாடா? அது தெரியுதுண்ணே. உனக்கு தெரியாம பேசாம இருக்கிறியோன்னு நினைக்கிறேன். அதான் நாட்டுக்கு. அதுக்காக முக்தாருக்கு போன் பண்ணி பேர் என்னங்கன்னு கேட்டக்கூடாது. என்ன முக்தாரோட தொடர்புல இருக்கானா? இது முக்தாருக்கும் அந்த சாமியாருக்கும் நீங்க தொடர்பு ஏற்படுத்துறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். சரி, நாம் தமிழர் கட்சி சின்னம் கிடைச்சிருக்கு. ஆமா, அது கடந்த ஆண்டு அதை தவற விட்டுட்டாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சாரம். அது ஒரு பக்கம் திட்டமிட்டு ஏற்கனவே நடந்த சதி என்னன்றாலும் நம்ம பேசியிருந்தோம். முன்கூட்டியே வாசல்லையே காத்து நின்று கோழி அமைக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கூட்டம் அன்றைக்கி உட்காந்துட்டு அந்த சின்னத்தை வாங்கி யாரெல்லாம் நிற்கிறதுக்கு அறிவிச்சாங்க, எப்படிலாம் பண்ணாங்க. பெரிய கூத்து நடந்தது பார்த்தோம், எந்த கோஷ்டிகள் வந்தாங்க போனாங்கன்னு. இந்த மாதிரி அப்படி இல்லாமல் திட்டமிட்டு மிக நேர்த்தியாக கரெக்டாக அந்த சின்னம் வாங்கிட்டாங்க. அண்ணே, முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாண்ணே? அந்த சின்னத்தை முடக்கியதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதை முடக்கினதுக்கு அப்புறமா இவங்க அலட்சியத்தால இவங்க முறையா அப்ளை பண்ணாததுனால சின்னம் பறிபோச்சுன்னு பரப்புரை செஞ்சதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமானை நாடாளுமன்ற தேர்தல்ல வீழ்த்திடணும் அப்படிங்கிறது தான். குறைக்கணும். எல்லாருடைய நோக்கமும் அதான். அண்ணா சொன்ன மாதிரி அவங்க அந்த பரப்புரையை தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே வாங்கின அந்த 31 லட்சம் ஓட்டு இருக்காது, கம்மியாயிடும். இது பாராளுமன்ற தேர்தல் சின்ன இல்ல, 3% கீழே வந்துடும், அப்படி இப்படிலாம் பரப்புனாங்கல்ல. அதை உண்மையை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஊடகத்துக்கு பரப்புனாங்கண்ணா. ஆனா அவங்க கொடுத்த சின்னம் சம்பந்தம் இல்லாம நம்ம தமிழ்ல அதுக்கு பேர் சொல்லி பரப்புரை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அந்த சின்னத்துக்கு ஒளி வாங்கி சின்னம். அதை மைக்குன்னு சொல்ல மாட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். நாங்க ஒளி வாங்கின்னு தான் சொல்லிட்டு போனோம். எங்க சின்னத்தை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் மைக் மைக் மைக்குன்னு கத்துறாங்க. ஊர் பூரா நாம் தமிழர் கட்சி சின்னம் மைக் சின்னம்னு பிரபலியமாகி இதுக்கு முன்னாடி வாங்கின விட அதிகம் வாக்கு 8.22% வாங்கி அங்கீகாரமும் பெற்றுட்டோம். அப்ப இப்ப எங்களுடைய எதிரிகள் எல்லாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, சின்னத்துல பிரச்சனை இல்லை, இவங்களுடைய கொள்கை கோட்பாட்டுல இவங்க எண்ணத்துலதான் பிரச்சனை இருக்கு. அதை எப்படா நம்ம தடுத்து நிறுத்த முடியும்? எந்த சின்னத்தை கொடுத்தாலும் ஏறி அடிக்கிறாங்களே அப்படின்னு இப்போ கண்டுக்காம அப்படியே விட்டு. அதுக்கு இப்படி கவலைப்பட்டா எப்படி தம்பி? நீங்க தின்னு ஒண்ணு இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டே இந்த மாதிரி நீங்க பாக்குறதெல்லாம் புலமீனே இருந்தா அப்படியே தான் இருக்கும். ஆமா, களத்துக்கு போக மக்கள் சேத்தால அடிக்கிறாங்களா சோத்தால அடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு விஷயமா என்னன்னா, என்ன தம்பி, நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னத்துக்கும் தானே தொடர்பு இருக்கு. ஆமா, ஒரு 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 அட்டாச்மெண்ட் இருக்கு.
நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து விவசாயிகள் குறித்து தான் அது தொடர்ந்து பேசுது. விவசாயிகளை நான் வந்து அரசு அதிகாரிகளை மாத்துவேன் அப்படின்னு சொல்லுது. தற்சார்பு பொருளாதாரம் குறித்து அது பேசுது. கிராமப்புற மேம்பாடு குறித்து அது பேசுது. அப்போ விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குற ஒரு கட்சியினுடைய சின்னமா விவசாயி இருக்கிறது தானே பொருத்தமா இருக்கும். வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை தாண்டா எடுக்கணும்ன்றத வந்து அண்ணா தொடர்ச்சியா மேடைகள் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க விவசாயத்தை புடிங்கி உண்டு தாண்டி யாருமே பேசலையா? இல்ல பேசியிருக்கிறாங்களே, ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் பேசி 1920 இருந்து பேசிருக்கிறாங்க. ஆமா, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அப்ப பசுமை புரட்சி எல்லாம் செஞ்சிருக்கிறோம் தம்பி. அப்படி இருக்கும் நாங்க வந்து டெல்டாக்காரன் தெரியுமில உங்களுக்கு? எது ஏங்க, மலையை பார்த்தாக்கா இது எவ்வளவு தேரும் அப்படின்னு கணக்கு போடுறது, ஆத்த பார்த்தா இது எவ்வளவு தேரும் கணக்கு போடுறது, இதுல எத்தனை மண் இருக்குது, இங்க அடிச்சாக்கா பெட்ரோல், இதெல்லாம் இப்படியே அட்டையை போட்டு இந்த போஸ்டிங்களுக்கு இந்த மண் சார்ந்து பேசி ஒரு அரசியல கொண்டு வந்த சீமான் பேசணும். பின்னாடி வந்து நூல் பிடிச்சின்னு கண்டிக்கிறேன். நாங்க என்னமோ கணக்குல புள்ளி மாதிரியும் சரி சரியான கணக்க சொல்லிட்டது மாதிரியும். மலையை பார்த்தா எவ்வளவு தேருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு தெரியாது. திராவிடத்துல இருந்ததுக்கு வேஸ்ட், கிரிமினல் வேஸ்ட். ஆமா, நான்லாம் அதை வந்து கரெக்டா பயன்படுத்திட்ட மாதிரி. இப்பயும் ஒன்று பொருளை பார்த்தோன்னா எவ்வளவு தேரும் எவ்வளவு அடிக்கலாம் கரெக்டா கணக்கு போட்டு இத்தனை பர்சன்டேஜ் நமக்கு பாக்கெட்ல வந்து நான் நினைச்சுப்பேன். அவரோட அந்த கணக்குகள் வந்து கரெக்டா இருக்கிறதுனாலதான் அத அந்த ஊழலை கண்டுபிடிச்ச நம்ம ஐயா சகாயத்தோட பாதுகாப்பை நாங்க விலக்கி இருக்கிறோம். ஆமா, இப்ப நீங்க பாட்டுன்னு நல்ல வேலை நேரத்தை ஒன்று ஞாபகப்படுத்துனீங்க. நம்ம கம்யூனிஸ்ட் ஒன்று இருக்குல்ல, ஆமா இருந்துச்சா? கம்யூனிஸ்ட் அது கட்டுறா என்ன அவுட் ஆஃப் த கேமரா பேசு. இல்லங்க, நான் கரெக்டா தான் பேசுறேன். கேமரா இல்ல, ரைட் போயினே இருக்கட்டும். நீங்க வேற இன்சைட்ல இல்லங்க, ஒண்ணு இருந்துச்சா இல்லையா? கம்யூனிஸ்ட் இருந்துச்சு ஒரு காலத்துல, இருந்துச்சு, இருக்குது. அதனுடைய தோழர் சொல்றாரு, தலைவரா இருக்கிறவரு சண்முகம் தோழர் நினைக்கிறேன், 13 சமூக செயல்பாட்டாளர்கள் கனிம வள கொள்ள இந்த மலையை சுரண்டிட்டு போறான்னு மனு போட்டு தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணது, அரசுக்கு எதிராக தடை, அந்த அரசு வந்து பிளாக்ல அடிச்சுன்னு போகுது, கல்குவாரிகள்லாம் கணக்கு இல்லாம வச்சு அடிச்சு மலையை உடச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஆளுங்கட்சி பின்னணி அப்படின்னு கலெக்டருக்கு மனு எழுதி குடைச்சல் கொடுத்துட்டு தடுக்கிறதுக்கு நீதிமன்றம் தடுத்ததெல்லாம் நிறைய நடக்குது. இந்த மாதிரியான செயல்பாட்டாளர்கள் இருக்காங்கல்ல, 13 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. யார் சொன்னதுன்னு? நம்ம கம்யூனிஸ்ட். எப்பன்னு அவர் தூங்கி எந்திச்சாரு? அதுதான் கேட்கறேன் தம்பி, எனக்கும் தெரியல. நீங்க என்ன பாத்தீங்களா? வழியில எங்கேயாவது பாக்குறீங்களா? தமிழ்நாடு முழுதும் குவாரிகள் கொள்ளையடிக்கப்படுறது கம்யூனிஸ்டுகாரர்களுக்கு தெரியாதா? இல்ல. இந்த குவாரி கொள்ளையை தடுத்து நிறுத்தியதற்காக புதுக்கோட்டையில ஒரு இஸ்லாமியர் படுகொலை செய்யப்பட்டாரு, அது உங்களுக்கு தெரியாதா? அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கல. அப்ப படுகொலை செஞ்சது யாரு கேக்குறேன். அதுதான் காலையில ஐயா மணியரசன் ஐயா வந்தாரு பாக்குறதுக்கு, வாங்க போய் நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்தாரு. பேசுறப்ப இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன், அவரும் உங்களை மாதிரி அப்பாவே இப்படி முகத்தை வச்சு இப்படியே வச்சுக்கிட்டு நேத்து தான் வந்தாங்களா இங்க அப்படின்னு கேட்டு, அறிவாலயத்துக்கு முன்னாடி மாறிடுச்சுன்னு அழுவு சொல்லு. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. கம்யூனிஸ்டுகளை அறிவாலயத்துக்கு முன்னாடி உட்காந்து மாறிடுச்சுன்னு அழுவு சொல்லு. அதையாவது உருப்படியா செய்யறாங்களா எல்லாரும் தெரியும். அதுக்கு கூட ஸ்டாலின் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. அந்த ஒரு வார்த்தையும் சொன்னாரு. அதுக்கு கூட ஐயா நாங்க இந்த மாதிரி பண்ணலாமான்னு ஸ்டாலின் கிட்ட, யாரு கம்யூனிஸ்டுகளை சொல்றாரு ஐயா, ஸ்டாலின் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நாங்க மாறிடுச்சுன்னு கொஞ்ச நேரம் அழுதுகிறோம், விட்டுருங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போராட்டம் நடத்தலாம். அதான சட்டம், அதான ரூல்ஸ், அதான கம்யூனிஸ்டுக்கா இல்ல சட்டம் அதான. முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிறோம்ல. பாக்குற வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் நினைப்பாங்க, சின்னம் பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க, எதுக்கியா எங்களை ஏண்டா போட்டு சின்ன பின்னமா பண்ணிக்கலாம். பேசும்போது இந்த மண் சார்ந்த விஷயத்த நாம் தமிழர் கட்சி சீமான் பேச போய் தான் மற்றவங்க எல்லாம் எடுக்கிறாங்கன்னு பேசும்போது இந்த செயல்பாட்டை அந்த மலையெல்லாம் கணக்கு வைக்கிறீங்களான்னு கேட்க இல்ல. அவங்க விளிமியம் துறைமுகம் கட்டுவதற்கு பினராயி விஜயன் கேட்கும்போது அப்ப மலையை இங்க இருந்து உடைச்சு அனுப்ப வேண்டியது. கேரளா மலையில வந்து கேரளாவில மழையே இல்லையோ? இல்ல அங்க இருக்கிறவங்க விட மாட்டாங்க, இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இங்க முதலமைச்சர் பிளெக்சிபிளா இருக்கிறாரு. கேரளாவில மலை இருக்கு, கேரளா ஆட்கள் மண்டக்குள்ள மூளை இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு நமக்கெல்லாம் மூளை இல்லையா? நான் அதான் கேக்குறேன், எனக்கு தெரியாது. இல்ல இருக்கு, இங்க கேரளாவே இருக்கு. இல்ல இங்க முதலமைச்சர் இருக்காருல்ல, முதலமைச்சர் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம்
அதுதான் திராவிடம். திராவிடம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இல்ல எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் தர்றதுதான் திராவிடம். யார் மழை கேட்டா மழை கொடுப்போம், மண்ணு கேட்டா மண்ணு கொடுப்போம், சாராயம் கேட்டா சாராயம் கொடுப்போம். ஆமா. நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? அதாவது எல்லாத்தையும் கொடுத்து ஆனா எங்களுக்கு வர வேண்டியது மட்டும் பாக்கெட்ல வச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய விஷயத்தை கவனிங்க என்ன, அந்த மது ஒழிப்புத்துறை இருக்குல்ல என்ன, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மதுவிலக்கு ஆய தீர்வை. மதுவிலக்கு ஆய தீர்வுன்னு வச்சுட்டு இருந்தேன். சாராய கடை நடத்துறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப, அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டு, அதாவது மதுவிலக்கு ஆய தீர்வை அமைச்சர், அவரோட வேலை என்ன தெரியுமில்லண்ணே, சாராய கடையை நடத்துவது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு போலீஸ் இருக்குல்ல, ஆமாண்ணே, சாயங்காலத்து மேல பாத்தீங்கன்னா பாவம் ஒரு ஒரு ஒயின் ஷாப் கிட்ட 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. சரி, டியூட்டியா எங்க போய் நிக்கிற கேவலம். சட்டம் ஒழுங்கு ஒரு காவலர்களுக்கு என்ன மரியாதை, எப்படி இருக்கணும், அது எப்படி நடத்தணும், எவ்வளவு குற்றங்கள் நடக்குது, வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு பேர் காவல்துறை, சட்டம் ஒழுங்கு. இதெல்லாம் விட்டுட்டு அங்க போயிட்டு நிறுத்திட்டு அப்புறம் மினிஸ்டர் வர போறோம், யார் வரவங்க எல்லாம் வழி நிறுத்தி நின்றுட்டுது. நீங்க ஒரு மேன் பவர் இவ்வளவும் வீணடிச்சு விட்டு அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது ஒரு பக்கம். ஆனா நீங்க வந்து எழுதி நக்குறீங்க, வெள்ளை பேப்பர்ல சக்கரைன்னு எழுதி. தம்பி, அண்ணனுக்கு ஒரு மேட்ரு தெரியல பத்தியா, என்னது, ரோட்ல நின்னு நாங்க வந்து சாராயம் குடிச்சிருக்கேன்னு செக் பண்ணுவோம். அது தெரியல பாரு, பண்ணிருக்கிறாங்க. ராத்திரி 9 மணிக்கு எனக்கு பண்ணாங்க 2-3 முறை என்ன வந்து பண்ணுனாங்க. நல்லா ஊதுண்டே, என்னால இவ்வளவுதான் இல்லைங்க, நீங்க நல்லா ஒன்னும் ஊதுங்க நீங்க. சரி, ஊதுறதுக்குன்னு ஒரு கோஷ்டி, நான் வைகோ சொல்லல, நீங்க வேற வம்பு என்ன இருக்காங்க. நான் சொல்ல வருது எங்க சாராயத்துக்கு என்ன ஊதுன்னு சொன்னாங்க, நான் வைகோ சொன்னதை சொல்லலன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க புரிஞ்சுக்கணும். அது எங்க அதுக்கு வைகோ ஐயாவுக்கு சொந்தமான வசனம் அது. அனுமதிக்க மாட்டோம். நான் அது இல்ல, எனக்கு நல்லா ஊதுன்னாங்க. சரி, நான் தெம்புக்கு இவ்வளவுதாங்க ஊத முடியும். இல்லங்க, அந்த ஒரு நம்பர் வரணும், அது வரைக்கும் ஊதுங்க. சரி, ஊதுன உடனே சிரிச்சிட்டுன்னு தண்ணி அடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை. அதனால ஒரு கேள்வி, நீங்க தான் அங்க விற்கிறீங்க, உங்க டிபார்ட்மெண்ட் இங்க வந்து பிடிக்கிறீங்க, அவங்க அடிக்கிறவங்க எப்படி போவான் ஒன்று செய்யுங்களா. நான் கேட்டேன், ஒரு வாகனமும் வச்சுக்கோ, குடிக்கிறவங்க அரசுக்கு வருமானம் கொடுக்குறான்ல, அவன் ஊழ்ந்துட்டானா வீட்டில் கொண்டு சேர்க்கறது யார் பொறுப்பு? அரசோட பொறுப்பு. அதுக்கு ஒரு வாகனம் வச்சுட்டு அந்த வேலையை செய்தீங்கன்னா நல்லா. இந்த கோரிக்கை வந்து மது குடிப்போர் சங்கத்துல இருந்து வச்சாங்க. நான் மறுக்கிறேன் அதை. மது குடிப்போர் சங்கம் இல்ல, மது பிரியர்கள் சங்கம். மது பிரியர்கள் சங்கத்தின் அந்த தலைவர் வந்து இந்த கோரிக்கை வச்சாரு. அவரோட லெட்டர் பேட்ல ஸ்கெட்ச்ல தான் எழுதுவாரு, எழுதியே கொடுத்தாரு. மகளிருக்கு இலவச பேருந்து தரீங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு இலவச பேருந்தோ இல்ல காசு கூட கொடுக்குறேங்க. வீட்டுக்கு மது பிரியர்களை இரவில் டிராப் பண்ற பஸ் 10 மணிக்கு மேல சர்வீஸா, 10 o'clock சொன்னேன். இந்த மாதிரி பொழைச்சிட்டு இருக்கவங்க வாழ்க்கையை நீங்க எல்லாம் கெடுக்க பாக்குறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, 11 மணிக்கு மேல மது பிரியர்களுடைய வாகனங்களை எடுத்து கொண்டு போய் வீட்டுல விடுற கால் டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 3 மடங்கு சம்பளம் அதிகம். அதாவது கெடுக்க பாக்குறீங்களா? அதாவது நீங்க வந்து 400 ரூபாய் சம்பளம் வாங்குனீங்கன்னா அந்த நேரத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்கன்னா 1200 ரூபாய் சம்பளம். இந்த மாதிரி என்ன செய்யலாம் நான் கேட்டேன். இல்ல அது வந்து நீங்க வந்து கார் வச்சுக்கிட்டு மது குடிப்போர் மது பிரியர்கள் பைக் வச்சு மதிப்பு கொடுக்குறா, நடந்தே வருபவர்களுக்கு என்ன செய்வீர்கள் அதை சொல்லுங்கள். நடந்து வரவங்களுக்கு பாடம் ஒண்ணு வச்சிருப்போம், படுக்க வச்சு கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கோம். கார்ல வந்தாலும் அதுக்கு முன்னுரிமை. உங்க வசதி எப்படியோ அந்த மாதிரி ஊர் பெருமையா பாக்கட்டுமே. உங்களுக்கு இந்த மது கடைகளை ஒழிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா? அது எப்படி வந்துடும்? காசு நீங்க கொடுப்பீங்களா? 50,000 கோடியை ஆண்டொன்றுக்கு வருமானமாக ஈட்டி கொடுக்கிற ஒரு துறையை வந்து நீங்க மூட வைக்கலாம் பாக்குறீங்களா? இருக்கட்டும், நம்ம நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, ஏதோ ஒண்ணு கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி, ஐயா வரலாறு தண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்கு, இங்க வாங்கன்னு பிடிச்சவங்களை வந்து சின்ன. நேத்து வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஐயா மணியரசன் ஐயாவுடைய நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்தாங்க. உங்ககிட்ட ரொம்ப நேரம் குசு குசு சின்னத்தை பத்தியே பேசினாங்களே, என்ன பேசுனீங்க சொல்லி பொதுவா உடனே. இல்ல இல்லங்க, ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லாது. அவர் வந்து இந்த சின்னத்துக்கு பட்ட பாடு இருக்குது, அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா, மண்டக்குள்ள போட்டு தம்பி பாக்கியாவும் சொன்னாப்ல. அது ரொம்ப கண்காணிச்சுட்டு அந்த அதாவது இந்த சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க, இது முடியாது அது முடியாது, ஏற்கனவே கரும்பு விவசாயிகள் அது வேற ஒன்று போயிடுச்சு, இப்படியே சொல்லிட்டு இருந்தோம். எங்களுக்கு தேவை விவசாயம் சார்ந்து எதனா வேணும்னு. நீங்களாம் ஒரு மாடல் 10-15 கொண்டு வாங்கன்னு இவரே உட்காந்து எல்லாத்தையும் வரைஞ்சி இந்த இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒரு 10 கொடுக்குறப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கு பிறகு என்னென்னா அவங்க தலைவரை வர சொல்லி நான் பேசணும். என்னத்தான் பேசுகிறாங்க, சரி போய் சொல்லிட்டு இதான தடையாக இருக்குது நான் பார்க்கறது போனோன்னே உட்காந்துட்டு, நீங்கள் குறிப்பாக இதுலேயே இருக்கீங்களே என்ன நோக்கம்னு. இல்லைங்க, நாங்கள் இந்த விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமா, அதனால எங்களுக்கு அந்த சின்ன வேணும் இந்த சின்ன வேணும்னு கேட்டுட்ருக்குறோம். இதை தாண்டி வருது, வேறு என்ன தான் நான் பண்ணணும்னு. சரி நீங்களாம் ஒரு சின்னத்தை தேர்வு பண்ணுங்க.
அப்படின்றப்ப இதை பண்ணாக்கா அது இல்லை அதை பண்ணா இதுலன்னு இப்படியே இழுத்துணுச்சு. ஒரு மாசமா இதே உள்ள மண்டைக்குள்ள எல்லாம் வெளியே தெரியாம நடந்தது. இது கடைசியா என்னதான் கொடுக்குறீங்க, இதுதான் சின்ன எங்களுக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு இதுல ஏதாவது ஒண்ணு இதுதான் நான் இந்த 10 இருக்குது, நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க, இதை வச்சு நீங்க உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றப்ப தான் அந்த தலப்பாக இல்லாம மீசியை வச்சுக்கிட்டு ஏற்கலப்பை வச்சுக்கிறது மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ கொடுத்துருக்குறாங்க. அந்த அந்த சின்னம் வந்து ஏற்கனவே ஜனதா கட்சி உடைய சின்னம். அதுதான் சொன்னது. அது கேட்டேன், அதையாவது நீங்க கொடுத்துருங்க, கையோட நாங்க வச்சுக்கிறோம். அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. அது ஜனதா கட்சி சின்னம் வந்து ஒரு ஏறும் மாடு உழவனோட இருப்பான். அதுல கலப்பையோட தலப்பாகை கட்டிக்கிட்டு இல்ல அதுக்கு அவங்க காரணம் என்னன்னா அந்த கலப்பை, அந்த ஏற்கலப்பை இருக்குல்ல, அது இன்னொரு இடத்துல வந்துருச்சு. அப்படி பார்த்தா இப்ப தமிழக வெற்றி கழகமா விஜய் தொடங்கி இருக்கிறது, அதுக்கு அந்த பிஎஸ்பியுடைய யானையை பயன்படுத்துறாங்க விஷயம் ஓடிட்டு இருக்குது. அது மட்டும் இங்க கொடுத்துட்டு உட்காந்து இருக்கிறீங்களா? இதுல வந்து கலப்பையை கேட்டாக்கா அந்த காம்பு இருக்குல்ல, அது ஏதோ ஒரு சின்னத்துல வந்துருச்சான். ஏற்கலப்பு இருக்குல்ல, அது ஜனதா கட்சிக்கு போயிருக்குதான். சரி, தலப்பா கட்டிங்கிறது அது இன்னொரு ஸ்டேட்ல இருக்குது. இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். இந்த கதைலாம் நமக்கு தெரியல. இப்படி சொல்லி கடைசியா நாங்க வந்து முறைப்படி ஒரு சின்னத்தெல்லாம் நாங்க வரைஞ்சி இந்த மாதிரி எது இந்த 10 மாடல் இருக்குது, இதுல ஏதாவது நீங்க ஒண்ணு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி வந்தது தான் ஐயா இவ்வளவு பாடுபட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. அப்பதான் சிரிச்சிட்டு இருந்தாரு. தாமரைக்குள்ள இலை இருக்கே, அதெல்லாம் தெரியாம ஒரு விஷயத்த தம்பி, தாமரைக்குள்ள இலை இருக்கே, அது நிறைய கதை சொன்னாங்க அவர்கிட்ட. இந்த மாதிரிலாம் ஒன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா சரியா அங்க இந்த மாதிரி இருக்கு யானை, அது வந்து முன்னாடியே கொடுத்துட்டோம். அப்ப அவர் கேக்குறாரு, நாங்க இப்ப பின்னாடி வந்து பிறந்து அண்ணன் வந்து என்கிட்ட கூட வந்து ஆமா நான் கவனிச்சேன், உங்ககிட்ட ஏதோ பேசி செல்போனை வாங்கி பேசியிருந்தாரு. என்ன அது என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து இதை ஏர் உழவன் அப்படின்னும் நம்ம சொல்லலாம், இவனை விவசாயி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம விவசாயினே சொல்லுவோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னா விவசாய சின்னம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 தேர்தல்ல மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதனால இவனை நம்ம ஏர் உழவன்னு போடக்கூடாது, நம்ம விவசாயின்னு தான் போடணும் தம்பி அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த சின்னத்தை காட்டி இந்த இடத்துல வந்து விவசாயி அப்படின்னு போட்டு அப்படிதான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு தெரியல, ஒன்றும் முழுசும் போற போக்கில் இங்க இதுல சின்னத்துல ஒரு பகுதியெல்லாம் கொடுத்து சின்னத்துல பாத்தீங்கன்னா கடைசியில அதுல வந்து இருக்கிறது சீமான் படம்னு சொல்லிட்டாங்க. இருந்துட்டு போட்டோம். இல்லையா அவர் படம் தானே? இல்லப்பா, அது வரைஞ்சவங்க வந்து அந்த சாயல்ல வரைஞ்சிருக்கான். அதுக்கும் இந்த ஊபி எல்லாம் வந்து நைட்டு உட்காந்து ஒரே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சின்னம் வந்து சீமானுக்கு இதுவும் நிரந்தரம் இல்லை. ராத்திரி சத்தம் கேட்டுச்சு, அது அவங்க கத்துதான். இங்க தஞ்சாவூர்ல கேக்குது தம்பி, அங்க அழுகுறது. அது என்ன தெரியுமா சொல்றாங்க? சரி, உயிரோடு இருக்கிற யாரையும் சின்னமாக கொடுக்க கூடாது. அப்படி என்றால் உயிரோடு இருக்கிற சீமானை எப்படி வரைஞ்சு கொடுத்து ஓகே பண்ணீங்க? நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு போட்டு இந்த சின்னத்தையும் சீமானுக்கு இல்லாமல் அடிப்போம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு பதிவு போட்டு நியாயமா எடுத்து பிரச்சாரம் பண்ணி தோற்கடிப்புன்னு ஒரு காலமும் சொல்ல மாட்டோம். அதை நாங்க என்னைக்கு செஞ்சிருக்கோம்? அதானே கேட்டேன். இது வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணது இல்ல. மக்கள் எங்களை காரி துப்பிடுறாங்கல்ல. சீமான் பேசுறதுக்கு எல்லாம் கை தட்டி விசில் அடிக்குது மக்கள். சின்ன படிச்ச பிள்ளைகள், எஜுகேஷனல் செக்டார்ல இருக்கிறவங்க எல்லாரும் சீமான் தான் ரைட்டு, தமிழகத்தின் முதலமைச்சரா 2026 சீமான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்கல்ல. நேத்து அண்ணன் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பையன், ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஓட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அண்ணன் கிட்ட சொல்றான், விவசாய சின்னம் நமக்கு கிடைச்சிருச்சு, 2026 நம்ம தான் ஜெயிக்கிறோம், நீங்க தான் முதலமைச்சர், வாழ்த்துக்கள் பெரியப்பா அப்படின்ட்டு போறான். அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. திரும்பி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியாடா, சின்ன பையன் அவங்க வரைக்கும் போய் சேருது விஷயம் கவனிக்கிறான்றதுதான் அரசியல். அதேதான். சரி, நம்ம தொழிலதிபர் ராகவன் ஒரு முத்தானந்தா சாமியார் ரெண்டும் பேச. தொழிலதிபரா? ஆமா. என்ன தொழில்? என்னடா உன் பொண்ணு பேர்ல என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. தொழில் அது வந்து யாழினிங்கிற பேர்ல இப்பயே உன் பொண்ண பினாமி ஆக்குறேன், அப்புறம் நீ என்ன பொண்ணுதான் ப்ரொபரேட்டரா? மனைவி. போற போக்குல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன், கழக தலைவரின் பேரணி அந்த எதிர்ப்புக்கு இணங்க பாகிஸ்தானில் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டது அப்படின்ற ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு என்னோட மன நிம்மதியை இந்த இடத்துல தெரிய இந்தியாவிலேயே
எந்த மாநிலமும் பாஜக ஆள்ற மாநில முதலமைச்சர் கூட இப்படி ஒரு பேரணியை நடத்தல. அதுக்கு டீ கடையில ஒருத்தர் சொல்றாரு, தம்பி அவர் வந்து போர் நிறுத்தத்துக்காக அதை நடத்தலைங்க, அவருக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நடப்போம்னு சொல்லி. இல்ல அது வந்து வைகோவுக்கு ஏற்கனவே இப்படிதான் சொல்லி பொய்ய பரப்பி விட்டாங்க. அது நான் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, முதலமைச்சர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இந்தியாவின் மீதும் இந்த தேசத்தின் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டவன், சங்கிகள் இருப்பதை விட நான் தான் முதன்மை சங்கி அப்படின்னு சொல்லி அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. பாஜக காரன் கூட எந்த முதலமைச்சர், நீங்க அடுத்த முதலமைச்சராக வரப்போகிற உத்தரப்பிரதேசல இருக்கிற முதலமைச்சர் அடுத்த பிரதமர் வேட்பாளர் சொல்ல போகிற ஊபியில இருக்கிற யோகி ஆதித்யநாத் கூட இவ்வளவு பெரிய பேரணியை நடத்தல. இப்ப நீங்க நடத்தி காட்டுறீங்கன்னா அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த போரை விரும்புறீங்கன்னு அர்த்தம். என்னங்க சொல்றீங்க, உல்டாவா? சரி, அதெல்லாம் இருக்கு. அவர் வந்து ஒரு நேஷனாலிட்டி, நம்ம ஸ்டாலின் அவர் ராணுவம். நாங்க வந்து ஒரு மக்கள் திரள் ராணுவத்தை வந்து இப்ப காமிச்ச உடனே அமெரிக்கா ட்ரம்ப் உடனே பயந்து போய் என்ன நிலைமை, நம்ம என்ன நினைச்சோம் இது பெரிய அளவுல போகுதுன்னு சொல்லிட்டு உடனே 2 பேரையும் கூப்பிட்டு நிலைமை சிக்கலாயிடுச்சு. அவர் வந்து கிளம்பிட்டாருனாக்கா உங்களுக்கு நிலைமை இங்க சிக்கலாயிடும், பேசாம 2 பேரும் சமாதானம் ஆயிடும், அப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது தான். அடுத்த 1 மணி நேரமா 1.5 மணி நேரத்திலேயே 2.5 மணி நேரமா சொன்னேன். 5 மணி இல்லம்மா, இவங்க பேரணி தொடங்கினதும் அதே நேரம், அங்க போற நிறுத்தணும் சீஸ் ஃபயர் கொடுத்ததும் அதே 5 மணி. இல்ல அது ஒரு 1 மணி நேரம் முன்ன பின்ன நடக்கிற விஷயம். அது என்னன்னா, இந்த பேரணி வந்து லைவ்ல போன உடனே ட்ரம்ப் பார்த்துட்டு ஆஹா கிளம்பிட்டாங்க உடனே கூப்பிட்டு 2 நாட்டையும் கிளம்புனது என்ன சாதாரண ஆளா? அதுதான் தளபதி. நம்ம எல்லாம் ஆயுதம் தான் வச்சுட்டு இருக்கிறோம், அவங்களே ஆயுதம் கிளம்புனாங்கன்னா வெடிப்பாங்க. அந்த மாதிரி இது நிலைமை ரொம்ப கஷ்டம். நம்ம கிட்ட இருக்குது மொத்தம் 272 அணுகுண்டு என்னவோ பாகிஸ்தான் கிட்ட, மோடி கிட்டயும் அவ்வளவுதான் இருக்குது நாங்க இந்தியா கிட்ட. இங்க திராவிடத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே வெடிகுண்டுகளாங்க, நிலைமை மோசமாயிடுன்னு சொல்லிட்டு பேசி சமாதானம் பண்ணாத வந்தது முதல்ல. அததான் இப்ப என்னன்னா, ட்ரம்ப் ஏன் பயந்தாரு அப்படிங்கிற பாயிண்ட் விட்டுட்டு பேசக்கூடாது. கிளம்பிட்டாங்க, நேரா விட்டா பாகிஸ்தானுக்குள்ள பூந்துருவாங்க, அப்புறம் பாகிஸ்தானோட நிலைமை வேற மாதிரி ஆயிரும், அதனால இதை தடுத்துருவோம்னு சொல்லிதான். அது மட்டும் இல்ல, அவங்க ஏற்கனவே உங்க இந்துத்துவ மேல அவங்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குது. பாகிஸ்தான் வந்து அப்படி கரையிற மாதிரி டெல்லிக்கு போனாங்கன்னா உங்க கதையும் முடிஞ்சிடும், சுருட்டி எடுத்துன்னு போயிடும் திராவிடம், பாத்துக்கியா எங்களை விட ரொம்ப டேஞ்சரு, கிளம்பிட்டாரு அங்க ஊர்வலன்றதுக்காக தான் பேசி நிறுத்திட்டாங்க. இல்ல ஏற்கனவே அவர் தந்தி டிவில பேசும்போது சொன்னார்ல, மோடி வந்து எதுவா இருந்தாலும் சைனா போர் நடக்கும்போது என்கிட்ட ஒரு தடவை போன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அது போல மோடி ஒரு வேலை சொல்லியிருப்பாரோ, நீங்க ஒரு இது நடத்துங்க, நான் அப்படி போறேன், உலகம் பயப்படும். ஏற்கனவே ஒண்ணு என்கிட்ட டெய்லியும் எங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காரு காலையில மோடி அப்படின்னு ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு. இருந்திருக்கலாம், நீங்க எங்களுக்கு எல்லாம் சரிபட்டு வரல, நாங்க எவ்வளவு அடிச்சு பார்த்தோம், ஸ்கட் ஏவுக்கான அது இதுன்னு எல்லாம் ஃபிளைட்லாம் கொண்டு அடிச்சு பார்த்தோம், நீ கிளம்பிடு நீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்க படையை கண்டாதான் அப்பதான் முடிவுக்கு வருவான்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு மோடி காலையில ஸ்டாலின் கிட்ட. அப்படியா, இதுக்கு மேல நம்ம பொறுக்க முடியாது தான் அவர் பேரணி நடத்தினாரு. சரி, அப்படின்னா நம்ம ஏன் வந்து இந்தியாவோட பிரதமரா எங்க தலைவர் தளபதியை ஏன் ஆக்கக்கூடாது? ஸ்டாலின் தலைவராக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க இந்தியாக்குள்ள சுருக்கு பாக்குறீங்க. இப்ப பாருங்க, அமெரிக்க அதிபர் உலக நாட்டுக்கே தாதா அமெரிக்கான்னு தான் சொல்றாங்க. ஆமா, அவரே தாதாவே பயப்படுற மாதிரி நிலைமை வந்துச்சா இல்லையா உங்களுக்கு? தாதாவுக்கே தாதா, பின்ன தானுக்கெல்லாம் தான் அப்படின்னு நாங்க எல்லாம் நேத்து ரீல் ஓட்டின்னு இருந்தோம். கடைசியா 1 மணி நேரத்துல திருப்பி மல்லாக்க போட்டு அடிச்சுட்டான். 7 மணிக்கெல்லாம் வந்துட்டான் உள்ள, திரும்ப டோன் உள்ள வந்து சுத்துதா அப்படின்னு. அவரு பாகிஸ்தான் இவரு காஷ்மீர் முதலமைச்சர் பேருன்னா எக்ஸ் வலைதளத்துல போட்டுக்கிறாரு, வரிசையா வர்றதை எடுத்து போட்டுக்கிறாரு, வந்துட்டே இருக்கு ட்ரோனு, வெடி சத்தம் அதிகமா கேக்குது, இந்தியா தடுப்பாட்டம் ஆடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து மொத்தம் வந்து 11 நகரங்களை குறி வச்சு நேற்று அடிச்சிருக்கான் பாகிஸ்தான்ல. அதான் சொல்றேன், இப்ப உட்காந்து காலையில அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தான் நாங்கள் போரை நிறுத்திக் கொள்வதற்கு அநியமா இருக்கிறோம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த 1 மணி நேரத்துல திரும்ப உள்ள வந்து மோசமான கட்டுப்பாடற்ற ஒரு இழிவான வேலையை பாகிஸ்தான் திரும்ப செஞ்சிருக்கு. இது வந்து ஏற்புடையது இல்லை. இதை நானும் தான் எனக்கு சொல்றேன், இது ஏற்புடையது இல்லை. எங்க தளபதி பேரணி நடத்தி நீங்க இப்படி பண்ணிக்கிறீங்க, அது ஏற்புடையது. தளபதிக்கு அவமானங்கிறீங்க, பெருத்த அவமானம். நாட்டின் முதலமைச்சரை இழிவுபடுத்துவது போல இருக்கிறது. நாங்க முதலமைச்சரை இழிவுபடுத்தல, எங்க திமுக தலைவர் ஐயா தளபதி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவோம். ஏசி கூலர் வச்சு உண்ணாவிரதம் சரி. எனக்கு வேற கல்யாணம் ஆகலடா. சரி, இதுல ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாரு திமுக, எல்லாம் பைட்டு நீட்டி கேக்குறாங்க. 1947 பாகிஸ்தான் பிரிஞ்சு வந்த அந்த காலகட்டத்துல சண்டை நடந்தப்ப, அப்ப அதுக்கு வந்து எங்க தலைவர் கருணாநிதி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு.
சொல்றாருங்க. ஒரு கோடி. 47ல ஒரு கோடி. திமுக எங்க இருந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா திமுக ஆரம்பிச்சது 49. அதாங்க சொல்றேன். இவனுக்கு எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாருங்க. அதை விட இந்திரா காந்தி பிரதமரா இருந்தாங்க. அந்த சண்டை நடந்தது உண்மை. அவர் பணம் கொடுத்தது உண்மை தானே. ஆனா அது 1947 இல்லைன்னு 71 வாரில் பங்களாதேஷ் அதுல சொல்றாரு. அதுக்கே நாங்கள் ஆனா அவர் சொல்ல வந்தது நமக்கு அது தெளிவா இருக்குது. 1947ன்னு தான் சொல்றாரு. கணக்குல பார்த்தோன்னே அப்படியே பக்குனாச்சு. வடிவேல் ஒரு படத்துல காக்காவடி பண்றாங்க அந்த மாதிரி கதை. என்ன போற போக்குல இவங்க வரலாறு இவங்க இப்படிதானே எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு பாருங்க பட்டிமன்றத்துல ஒரு பையன் அதை பேசி கை வாங்க, இவங்களே கை தட்டுவாங்க. நம்ம ஆட்கள் உட்காந்துக்கிட்டு அடையாப்பா. அதான் இதெல்லாம் வரலாறு. ஸ்டிக்கர் ஒட்டர்ல இவங்கள மாதிரி முடியாதுன்னு வச்சுங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, போற போக்குல நம்ம சொல்ற ஒரு விஷயம், வரலாற்றை எதையுமே திருச்சி பேசக்கூடிய மாதா பெரிய சக்தி இவங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. போர் பத்தி நீங்க பேசுறதுனால ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன். என்ன, நேத்து மணியரசன் அவர்கள் நடத்தின கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசின ஒரு 15 நிமிட பேச்சு இருக்கு பாருங்க. அந்த பேச்சு உண்மையாவே இந்திய பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய பேச்சு. அந்த பேச்சு, இந்த போர் இன்னைக்கு நீங்க போயிட்டு என்னமோ பெரிய வீராதி வீரங்க மாதிரி உள்ள போய் சண்டை போடுறீங்களடா. இந்த தீவிரவாதி 200 கிலோமீட்டரு இவ்வளவு வெடிமருந்துகளையும் இவ்வளவு துப்பாக்கியும் தூக்கிட்டு 200 கிலோமீட்டர்ல எப்படி விட்டீங்க? 3 பாதுகாப்பு இருக்கு. எல்லை பாதுகாப்பு, துணை ராணுவம், அப்புறம் ராணுவம். 3 அடுக்கு பாதுகாப்பை வச்சுக்கிட்டு 200 கிலோமீட்டர் எப்படி உள்ள வந்தான் சொல்லு. சரியான கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்புறாங்க. இந்த கேள்வி நரேந்திர மோடி மூஞ்சியை பார்த்து கேட்கணும், அமித்ஷா மூஞ்சியை பார்த்து கேட்கணும், ராஜ்நாத் சிங் மூஞ்சியை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும். யார் கேட்கணும்? திமுக கேட்கணும். திமுக கேட்கணும். 40 MP எதுக்கு வச்சிருக்க நீ? விளையாடுறியா நீ? சரி, அதெல்லாம் வடை சாப்பிடணும். கேன்டீன்ல கொஞ்சம் ஃப்ரீயா சாப்பாடு, மலிவு விலையில சாப்பாடு கிடைக்கும். டெல்லியில எனக்கு தனியா வீடு கிடைக்கும். தம்பி பாயிண்ட்ல வந்து நிக்கிறான். என்ன எம்பினா எவ்வளவு வசதிகள் சலுகைகள் இருக்கு. அதுக்காடா உங்களை தேர்வு பண்ணி அனுப்பியிருக்கோம். பிஎஸ்என்எல்ல பில்லு ஓசியா கட்டணும். நாங்க பிஜேபியை ஏத்து களமாடுவோம். ஒரு எம்பிக்கு சும்மா இருந்தாவே வருஷத்துக்கு 20 கோடி கிடைக்குதாமண்ணே. ஆமா, பின்ன என்ன பண்ண. சரி, அதை விடுங்க. இப்ப நீங்க இதை போய் டெல்லியில போய் அதை பேசணும் இதை பேசணும்னு சொல்றீங்க. இப்போ சீமான் கடுமையா இப்படி பேசுறாருன்றீங்க. அப்ப பாஜகவோட கூட்டணி இல்லையா சீமான்? சீமான் கட்சியில இருக்கிறவர் தான் டெல்லியில போயிட்டு எம்பி ஆயிட்டு எல்லா எம்பிங்களுக்கும் ஒரு கூட்டா தான் கொடுப்பாங்க, குவார்டர்ஸ் மாதிரி. தனி பங்களா வேணும்னு சொல்லிட்டு இப்ப கலைஞர் தான் எம்பி ஆயிட்டு அங்க போய் பேசி தனியா வாங்கி சண்டை போட்டுருக்காரா? ஆமா, வாங்கிக்கலாம். அதுல என்ன இருக்கு? சரிண்ணே. இப்போ இவங்க இந்த திமுக ஆட்கள் பேசலங்கிறது ஒரு புறம் இருக்க, நம்ம அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் 2 MP இருக்காங்க இல்லைன்னா, இவங்களாவது பாராளுமன்றத்துல பேசலாம். எதுக்கோ தனியா கொடி பிடிச்சிட்டு நிக்கிறாங்கல்ல. அப்போ இவங்க எழுந்து போர்க்கொடி தூக்கி இருக்கலாமா இல்லையா? எங்களுக்கு வடகாட்டுல பிரச்சனை இருக்குங்க. வடகாடு பிரச்சனையை முடிக்கணும். அங்க போயிட்டு உள்நாட்டு பிரச்சனை பாக்குறதா, பார்டர் பிரச்சனை பாக்குறதா? அதை விடுங்க. அந்த காசை தூக்கி போட்டு அப்புறமா முடிவு. இல்ல நாங்க தமிழ்நாடு முழுவதும் இப்ப தேர்தல் அங்கீகாரம் பெற்ற வெற்றி விழா மாநாடு ஒவ்வொரு மாவட்டமா நடத்திட்டு வர்றோம். சிறுத்தைகள் நடத்திட்டு இருக்கோம். அப்ப அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து வகுப்பு வாரி சட்டத்துக்கு எதிராக நாங்க 31ஆம் தேதி பேரணி திருச்சியில வச்சிருக்கிறோம். பிரம்மாண்ட பேரணி வச்சிருக்கோம். லட்சக்கணக்கான சிறுத்தைகள் கூடுற பேரணி இருக்குது. இந்த 2 வேலை இருக்குது. இதுக்கு இடையில அங்க சாதிய சண்டை, அங்க ஆணவ படுகொலை, அது 1008 வேலை இருக்குது. அண்ணனுக்கு கல்யாணம், காது குத்து இதெல்லாம் இருக்குது. இதுல நீங்க நீங்க என்ன அங்கே ஒரு கேள்வி இன்னொரு இடத்துல நிக்குதுப்பா. அங்கேயே அது என்னன்னா, நீங்க இப்படி எல்லாம் அங்கீகாரம் பெற்றதுக்கு ஊர் ஊரா போய் மாநாடு நடத்துனீங்கன்னா அடுத்த தேர்தலையே அங்கீகாரம் போனாலும் போயிருவியா? அதுக்குள்ள மாநாடு நடத்தி கொண்டாடிக்கிறோம். சரி, சந்தோஷமா இருந்துக்கிறோம். இல்ல அப்படி பேசாதீங்க. ஏன் அவங்களுக்கு என்ன திரும்ப இப்ப 2 MP வாங்கினவங்க அடுத்து 4 MP வாங்க மாட்டாங்களா? இல்ல அப்படி சொல்லலைங்க. இல்ல 6 சட்டமன்ற உறுப்பினர் வாங்கினவங்க 20 சட்டமன்ற உறுப்பினர் கேட்க மாட்டாங்களா? இப்படி யாரும் கொண்டாடினதே இல்லையப்பா. இல்ல அப்படி இல்லைண்ணே. ஒரு சாதாரண எளிய மகன், ஒரு எளிய மகன் கட்சி தொடங்கி 35 ஆண்டு கால உழைப்புல தனிப்பட்ட முறையில தம்பி நான் முத்தானந்தாவுக்கு நான் உங்களுக்கு கிரீடமே வச்சிடறேன், ஒரு ஆசிரமம் கூட வச்சிடறோம். அவர் 25 சீட்டு மட்டும் கேட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ தம்பி, உறுதி நாங்க சொத்து வித்தாவது சரி உனக்கு ஆசிரமம் வச்சிடறோம். 2016 எத்தனை இடத்துல போட்டிட்டோம் தெரியுமா? 25 இடத்துல சிறுத்தைகள் போட்டிட்டுச்சு தெரியுமா? அது இப்படி மக்கள் நல கூட்டணி இல்ல. அப்ப கூட 25 தாங்களா? எனக்கு இல்ல. நான் என்னன்றேன் தம்பி, இவர் வாக்கு பழிச்சிருச்சுன்னு எத்தனை 25 20 சீட்டு இப்பயா? ஆமா, 2026 26
20 சீட்டு வாங்கிடுறாங்களா. அவருக்கு ஆசிரமம் உறுதி. கட்டாயம் தம்பி நடந்துச்சுன்னா உனக்கு ஆசிரமம் மக்களே நீங்க சாட்சி. இன்னொன்னு தெளிவுபடுத்தீங்க, திமுக கூட்டணி இல்லையா இல்ல தனியாவான்றதுக்காக? திமுக கூட்டணி இல்ல, நான் அதுதான் கேட்க சொல்லிக்கிறாங்க, கேட்டு வாங்கிட்டாங்கன்னா வந்து திமுகவை ஆதரிப்பதற்கு ஒரே காரணம் தான் தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. சீட் எல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு சீட்டே கொடுக்கலன்னா கூட நாங்க ஆதரிப்போம். ஒண்ணுதான், பாஜக வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டிலே வலுப்பெற்றக்கூடாது, சாதியவாதிகளும் மதவாதிகளும் தமிழ்நாட்டில் வலுப்பெற்று விடக்கூடாது என்பது மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளோட நோக்கமே தவிர நாங்க அதிகாரத்துல இருக்கணும்ன்ற நோக்கம் முடிவு செய்வோம். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்தா விடுதலை சிறுத்தைகள் அதுல இருக்காதா? இருக்காது. இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு 2001 இல்ல. அப்ப நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் தனி சின்னத்துல போட்டியிடல. அப்ப நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டோம். நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடும் போது வந்து நாங்க திமுக காரரு. அப்ப நாங்க விடுதலை சிறுத்தை கிடையாது. நீங்க இருந்தீங்க விடுதலை சிறுத்தை கிடையாது. அப்ப நாங்க திமுக காரரு. 2001 திமுக சின்னத்துல போட்டிட்டோம். அப்ப நேரம் மாறுவீங்களா? திமுக 2001க்கு பிறகு திமுக சின்னத்துல நின்னதுக்கு பிறகு எங்கேயா ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகள் பாஜக கூட்டணியில இருந்திருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா திமுகவே பாஜக கூட்டணிக்கு போகலப்பா. இல்ல, நாங்க இந்த பஞ்சாயத்து இதோட முடிச்சிரும். ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னு? ஆனா இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறோம், மக்களே சாட்சி. அவங்க கிட்ட 10-5 நாளைக்கு காசு நானும் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. நிதி திரட்டி மக்கள்கிட்ட தம்பி கிட்ட சொன்ன மாதிரி ஆசிரமம் வச்சு தந்துடணும். அந்த சீட்டு வாங்கணும், நிக்கணும் தம்பி. அப்ப அந்த சீட்டு வாங்கினாதான் ஆசிரமம் வச்சு தருவீங்க. நான் தர மாட்டேன். நீ சவால் விடணும்ல. இது நான் சவால் விடல, நான் வந்து சொல்றேன், அரசியல சொல்றேன். நீ திருமா கிட்ட போங்க, கை காலை பிடிச்சாலும் கெஞ்சி நான் அந்த மாதிரி ஒரு சபதம் வச்சுக்கிறேன், என்ன சாமியார் கை கால் கேளுங்க தம்பி. நான் வந்து அதுல அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, அவருடைய நோக்கம், அவங்க கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்களுடைய சிந்தனைகளை நான் சொல்றேன், மக்கள்கிட்ட சொல்றேன். திருமாவர்களோட நோக்கம்னு நான் சொல்றேன். அவ்வளவு தூரம் வேணாம். 6 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு பிளஸ் வாங்கிட்டாருனாலே உங்களுக்கு ஆசிரமம். சரி தம்பி, நைட்டு ஒரு மெசேஜ் வந்தது, காமிச்சிருந்தேன். நம்ம கூட தான் இருக்கிறார். ஆமா, குறிப்பா இவருக்கு தெரியாம அவரு இருக்குதுல்ல. ஈசிஆர்ல பெரிய இடம் வாங்கி இருக்கீங்க பினாமி பேர்ல. யாரு? இயக்குனர் மு. கலைஞர், சோழன் மு. கலைஞர். என்ன அது அநியாயமா இருக்கு? ஆமா, எங்கன்னு இந்த பட்டா கிட்டாலாம் எங்கன்னு இருக்கு? ஆதாரத்தோட நாங்க சொல்றோம். நாங்க அப்படியா? ஈசிஆர் ரோட்ல பிரபலமான ஒரு தியேட்டர் பிரார்த்தனா திறந்த வெளி திரையரங்கு. கார்ல போயிட்டு உட்காந்துட்டு பீச் பின்னாடி காத்து அடிக்கும். ஆமா, அத வந்து நீங்க வாங்கி இருக்கிறீங்க. என்னது அநியாயமா இருக்கு? பிரம்மாண்டமா, அது பெரிய ஏக்கர். சொல்லவா, அந்த பீச்ல வர காத்த வேணா வாங்கியிருப்பாரு. வாங்கி இருக்கிறாரு. என்ன வாங்கிட்டு மிக பிரபலமான ஒரு லூலுன்னு பேசிக்கிறாங்கல்ல, அந்த நிறுவனத்தின் பேர்ல பிரம்மாண்டமான திரையரங்கு மால் எல்லாம் திட்டம். சரி, அந்த போறப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு தடுப்பு வச்சுட்டு உள்ள ஏற்பாடு நடந்து பாத்திருக்கீங்க. கரெக்டா? உங்க பேர்ல வாங்கி இருக்கிறீங்க. அண்ணே திரும்ப திரும்ப என்னென்ன நானும் திரும்ப கேக்குறேன். நீங்க நீங்க மாப்பிள்ள தானே? ஆமா, மாப்பிள்ளன்னா வாங்கி இருக்கணுங்க. ஏன் மறுக்கிறீங்க? சந்தேகம் புரியுதா? லூலு வந்து இந்த அரேபியால இருக்க அந்த லூலு சொல்றீங்களா? அதுதான் சொல்ல வரேன். இந்த லூலு அந்த இது வந்து வேற குழப்பறீங்க பாருங்க. தம்பி வந்து சின்ன பையன், விவரம் தெரியாம இந்த லூலு என்ன போய் சேர்ந்துடலான்னு பாக்குறேன். தம்பி உனக்கெல்லாம் அங்க சீட் இல்ல, அங்கே ஏற்கனவே ஃபுல் ஆயிடுச்சு, அரங்கம் நிறைந்து விட்டது, ஹவுஸ் போர்டு வச்சுட்டாங்க, நீ மெம்பராவும் ஆக முடியாது. அது அந்த அம்மா ஏதோ நிறைய தகுதி தேர்வு எல்லாம் வைக்கல, வயசு பத்தல, வயசு பத்தாது, அன்பிட்டு நான் ஆயிடுவேன். நான் சொல்றது இந்த மால், அது பேர்ல மாப்பிள்ள உட்காந்துக்கிறாருல, அவர் வாங்கி இருக்கிறாரு. எத்தனை கோடி? தலை சுத்துது. அதனுடைய ப்ராஜெக்ட் மட்டும் பல 100 கோடி. அப்பா, கிட்டத்தட்ட 1000 தொடும், அதுக்கு மேலேயும் வரும்ன்றாங்க. அந்த இடம் அப்பான்னு நீங்க வாங்கி பினாமில வச்சுட்டு வேற ஒருத்தர் சொல்லிட்டு எங்க கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு அப்பான்றீங்களா தெரியாம? ரியல் எஸ்டேட் கம்பெனி கிட்ட அப்பான்றாரு, கேட்டுக்குங்க. அப்பான்னாவே ஆபத்தா இருக்கடா. அப்பான்றாருப்பா, நீ பாத்துக்கோ. எங்க புரியுது இல்ல, அவர் கொஞ்ச நாள மாப்பிள்ள போக்குலதான் இருக்கிறாரு. மாப்பிள்ளையா தான் சட்டையெல்லாம் பாரு, நம்ம எப்படி போட்டு, அவர் என்ன சட்டை போட்டு வந்துருக்கிறாரு. மாப்பிள்ளைகள் அந்த காலத்துல போடுவாங்கல்ல வாட்ச், பாத்தீங்களா? அதான் அப்ப மாப்பிள்ள மாதிரியே வாட்ச் பத்தி மோதிரம் வேற பாரு, மாப்பிள்ள தான். கரெக்ட். என்ன தம்பி, வாட்சி மோதிரம் மாப்பிள்ள தானே? அது சரி. எத்தனை கோடியோ? ஆமா, சரி. இல்ல சொல்ல வேண்டியதா சொல்ல. ரொம்ப மிக முக்கியமான இது வரப்போகுது. இல்ல, முதலமைச்சர் வந்து
4 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம். அதனால தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்திச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அழைப்பு வந்துச்சானே போற போக்குல இந்த எண்ணெய் போட்டு கும்பிட்டு போற போக்கு நல்ல விவாதத்தை நல்லபடியா எண்ணெய் போட்டு எங்க மங்கம் பரப்பு ஊடக நீ யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டணும் வடிவேல் அடிச்சு கவுண்ட் பண்ணி அடிச்சுனே போகலாம். அந்த மாதிரி நிலைமை வந்து போய் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்னு சார் பொது வெளியில 4 வருஷம் கழிச்சு வைக்கிறாங்க. மறைமுகமா ஆஃப் த ஸ்கிரீன்ல நிறைய நிறைய மீட்ஸ் இருந்திருக்கும் தம்பி. நீங்க வந்து ஐபேக் வந்த காலகட்டத்துல இருந்து இந்த இது நடந்துட்டு அதுக்கு இந்த இது இருக்குல்ல என்ன பேரு இந்த பென் வந்து உங்க கையில இருக்கிற தகுதி வேணும். புரியுது இல்ல அது வந்து பெண் கையில நீங்க இருக்கணும். இருந்தாலும் முத்தானந்த அறிவு பெண் கையில கை கொடுங்க தம்பி. பெண் கையில நான் இருக்கணும். இந்த இடத்துல பெண்ணுங்கிறது வந்து எழுதுகோல். ஏன்னா சில பேர் விஷுவல் பார்க்காம ஆடியோவா கேட்டுட்டு போறவங்களுக்கு பெண்ணுங்கிறது பெண்ணா போயிட போகுது. அது இல்ல அந்த எழுதுகோல் அப்படின்னு ஒரு அந்த எடுத்து காமிச்சால நான் இருக்கணும். ஆமா நமக்கு என்ன கூப்பிட்டாங்களா இல்லையான்றது ஒரு பக்கம். நம்மளாம் அந்த பத்திரிகையாளர் லிஸ்டே இல்லை. நம்ம பத்திரிகையாளரும் இல்லை. அவங்கதான் பத்திரிகையாளர் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஆளானப்பட்ட பிரதான எதிர்கட்சி சேனலுக்கெல்லாம் ஜே நியூஸ் மாநாடு வந்து 11 மணிக்கு எல்லாம் உள்ள வந்து நடந்துங்கிறாங்க. 11:30 தான் அவருக்கே தகவல் அனுப்புறாங்களா. அதுக்கே அந்த கதி நம்மளாம் எந்த மொழிக்கு. இதை விட ஒரு காமெடி ஒரு அந்த பத்திரிகை நடத்துற அந்த ஊடகம் நடத்துற ஒரு ஊடகவியலாளரோட ஓனர் போயிருக்கிறாரு. அதுக்கு அதோட சீஃப் எடிட்டர் இருக்காருல்ல அவர் வந்து போடுறாரு, இதே எப்படா நடத்துறீங்க. இது நல்லா இருக்குது. அது வேணா அந்த ஊடகத்து பேரை சொல்ல வேணாம். அவருக்கு பெரிய அதாவது ஓனர் போய் நின்று கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. சீஃப் எடிட்டர் போடுறாப்புல இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அந்த அளவுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா கமுக்கமா நடந்தது சிரிப்பு விஷயம் இல்லை. உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு முதல்ல 250 கோடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து இல்லை ஒரு 400-500 தாண்டும் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ 600 கோடியில் இந்த பேக்கேஜுக்கு வந்து 600 கோடி. என்னன்னா அங்கே பார்த்தீங்கன்னா போய் அது வந்த முகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே விடாமல் ஜாலரை அடித்து காது கிழிஞ்சு போகிற அளவுக்கு டீம் தான் உள்ள எல்லாமே இருந்தது. இதுக்கு வேற இவ்வளோ செலவு பண்ணால் இன்னும் அவங்க இப்போ நாடு என்ன ஆகணும்னு எனக்கு தெரியலன்னு ஒரு கவலை. அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்த அந்த மாநாடு நடந்து முடிஞ்சது. ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. நீ பார்க்குற பார்வை எனக்கு தெரியும். அப்படியே பார்த்துங்க ஸ்வீட் பாக்ஸ் அப்படியே வாங்கி வந்தா கூட உனக்கு பங்கு கொடுக்க மாட்டேன். அது மாதிரில ஞாபகம் புரியுது இல்லை, உங்களுக்கு பங்கே கிடையாது. ஏன்னா அவர் தான் ஈஸியர்ல இடம் வாங்கிட்டாரு. அது நான் யார்தான் சொன்னேன் மாப்பிள்ளைன்னா எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? உங்களுக்கு மோதிரம் கையில வாட்சி எனக்கு உண்டா சட்டை எனக்கு உண்டுங்களா? அதெல்லாம் உனக்கு அதுக்கெல்லாம் தகுதி தனியா வேணும். நீ யாருக்கு மாப்பிள்ளையாக போற மக்காரு? நம்ம கதி இப்படி ஒதுக்கி முடிச்சுட்டாங்க. அந்த பத்திரிகையாளர் மாநாடு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்ல வரான். எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஸ்வீட் பாக்ஸ்லாம் சிலது நேரடியாகவும் சிலது மறைமுகமாக போச்சு. இதில் உள்ளே போய்கிட்டு இருக்கிற போஸ்ட்டில் அங்கே எட்டி பார்த்து, அதாவது எட்டி பார்த்தோன்னா அங்கே இல்லை, வந்துட்டு பின்னாடி வந்து அவருக்கு எவ்வளோ கொடுத்து அங்கே எவ்வளோ எத்தனை கிலோ 1/2 கிலோவா, எனக்கு 300 கிராம் தான் வந்துச்சு, அவருக்கு 400 கிராம் இல்லை, அவருக்கு 1 கிலோ கொடுத்துருக்காங்களே இப்படின்னு ஆள்காலு ஒரு பெரிய விவாதம். ஸ்வீட்லேயே வந்து அவங்கள பற்றி தான் பேசுறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு சமமாக தானே நீ நானும் ஒன்னா. அங்கே சமூக நீதி இல்லையா? இல்ல பேசிக்கிறாங்க. முக்கியம் கட்சிக்கு பேர் சமூக நீதி கட்சி. நீங்க இதுல மட்டும் கேக்குறீங்க சாதி வாரிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீ இடம் ஒதுக்கீடு கேக்குறீங்க. இதுல சமூக நீதின்றது அதுதான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க இருக்கிற சமூகத்துக்கு ஏற்க சமூகம் வந்து என்ன மாதிரியான வேலை செய்யுதோ அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியான ஸ்வீட் பாக்ஸ் உழைப்பு. இந்த சமூகம் என்ன அளவுக்கு வேலை செய்யுதோ அதுக்கேற்ற தகுந்த மாதிரி உழைப்புக்கு ஊதியம் அப்படி இப்படின்னாக்கா அது கம்யூனிஸ்ட் கோட்பாடு. இது சப்ஸ்கிரைபருக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரியா தெரியல. ஆனா அந்த மாதிரி ஆள் காலை எட்டி பார்த்துட்டு பேசுற மாதிரி பேசினா ஐயோ அவன் 1 கிலோ தாங்க 1 கிலோ ஸ்வீட் ஆயிடுச்சு, இவரு 1/2 கிலோ எனக்கு 100 கிராம்ல கொடுத்துக்கிறாரு இப்படின்னு பேசி பெரிய பஞ்சாயத்து வந்துட்டு. எனக்கு என்ன பெரிய ஒரிஜினல் ப்ராசஸ் என்னன்னா ஒருவேளை எல்லா சுகர் பரவிடக்கூடாதுக்காக ஸ்வீட் பாக்ஸை கம்மியா கொடுத்துருப்பாங்களா? நான் சொல்ற ஸ்வீட் பாக்ஸ் வேற பாருங்க. ஆனா இந்த ஸ்வீட் பாக்ஸ் கும்பல்லாம் அந்த அண்ணன் செந்தமிழன் சீமான்
பெரிய ஈவேராவை ஏறி அடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சைலண்ட் மோட்லயே இருக்காங்களே. இல்ல அங்க எல்லாம் தெரிஞ்சுதான். ஏண்டா எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ ஒருத்தர் அவர் பேசிட்டு போயிருப்பா, கொஞ்சம் பேர் பார்த்து இருப்பாங்க. நீ தூங்கி எழுந்துற மாதிரி திடீர்னு உனக்கு ஒரு பேர் வரும், நீ எதிர்த்து சீமான ஒரு மாநாடு ஒண்ணு போட்டு நீ பேச ஒரு நாடே நாய் போச்சேப்பா, ஊடு முழுக்க துப்பி வச்சுட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க ஐயா வந்து எறாமீசதான் சொல்றீங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். அவர் சீமான் வந்து இங்கே ஒரு மூலையில தான் துப்பினார், நாகரிகம் கருதி. யார் மேல? வீட்டுல ஈவேரா மேல துப்பினாரு. எனக்கு தெரியாது, நான் சொல்றதை கேட்டுங்க. வீட்டுல நாகரிகம் கருதி ஒரு மூலையில துப்பி வைப்போம், துப்பினாரு. சரி, நீ பார்த்துட்டு சரி ஒரு மூலையில துப்பிட்டு போறாரு போட்டுன்னு விட்டு இருக்கணும். எப்படி துப்ப போச்சு, மூலையில போய் துப்பலாமான்னு என்ன பண்ணாரு, ஊடு முழுக்க துப்பி வச்சுட்டு போயிட்டாரு. ஊரே துப்புது. இப்போ வீட்டுக்கு வெளியில எல்லாம் துப்பணும்னு ஊரே துப்பணும் பாக்குறவங்க சொல்றாங்க. இதுதான் அவர் கேட்டாராம். ஸ்வீட் பாக்ஸ் ஓனர் இருக்கிறார்ல, கேட்டு செவனேன்னு இருந்தாக்கா ஒரு பாட்டு நாங்க பேசிட்டு போயிருப்பாரு. இப்போ அதான் கொஞ்ச நாள் ஒட்டு திணைகள்லாம் சைலண்டா இருந்துட்டு இப்ப திரும்ப கிளம்புறாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வந்த உடனே அதுக்கு தான் மாநாடு 4 வருஷமா பார்த்தாருன்னா பார்த்துட்டு பிற்பாடு இன்னொரு ப்ராசஸ் ஒன்று அறிவிக்கிறாங்க. அது தெரிஞ்சுக்க டக்குன்னு வந்து எல்லாருக்கும் விளம்பரம், அதை பத்தியான டீட்டெயில் வந்துருக்குது. அது ஒரு மாதிரி சொல்லிடுறோம், அப்படியே கேட்டுக்கோ. அங்க வர்றீங்க? ஆமா, இங்க பாருங்க. விளம்பரம் முழுக்க வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்குள்ள எல்லா பதிப்புலையும் 18 நாளிதழ்களுக்கு அரசு சார்பில் விளம்பரம். முரசொலி, தீக்கதிர், விடுதலை, தினகரன், தமிழ் முரசு, தினமலர், தினமணி, தினத்தந்தி, இந்து தமிழ் திசை, இந்து தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கான் கிரானிக்கல், டிடி நெக்ஸ்ட், இந்த இது இருக்குல்ல 200 கூட அடிக்கிறது இல்லையா. ஆமா. அதுக்கடுத்து வந்து தினச்செய்தி, வாட்ஸ்அப்ல மட்டும்தான் அது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் அப்புறம் குமுத, விகடன், ஜூவி சொல்லிட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரு பிரபலமான மலர் இருக்கா? தினமலர் தினமலர் இல்லையே, இருக்கு தினமலர் இருக்குது இடத்துல. இதை தாண்டி என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு பெரிய நிறுவனம் எலிகண்ட்னு இருக்குல்ல, அது மூலமா தான் கொடுக்குறாங்க. எலிகண்ட் மூலமா இப்ப இங்கதான் நிக்கிறான், சந்திரன் நிக்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. ஓகே, அவங்க ஏதோ பேப்பர் விளம்பரம் பண்றாங்க, நீங்க கொடுக்குறீங்க, அது கூட இருந்துட்டு போட்டோம். அந்த 4 ஆண்டு கால சாதனை என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இன்ன வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. என்னன்னு யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. படம் மட்டும் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எலிகண்ட் டிசைன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து இல்ல நான் சொல்ல வந்து கிண்டலுக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு 4 ஆண்டு கால சாதனை என்னன்னு பார்த்தா ஏதோ பெருசா வந்துருன்னு பார்த்தாக்கா ஒண்ணு இல்ல. அது சும்மா வழக்கம் போல அதே அந்த பஸ் விட்டது, இந்த மாணவர்கள் செஞ்சது. சொன்னீங்க அதே தான் நாங்க திரும்ப 4வது ஆண்டுக்கு புதுசா எதுவுமே வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம். முதல் வருஷமா அதான் சொன்னீங்க. அதான் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம். முதல் வருஷம் 90% நிறைவேற்றணும் முதலமைச்சரே சொன்னாரு. அதுக்கப்புறம் 98, 100 கிட்ட வந்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அங்கு ஒரு சில இடங்கள நம்ம செய்யல, ஒத்துக்கிறோம், அதை நான் அந்த ஒரு ஆண்டுக்குள்ளார அந்த திட்டத்துல நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு. திரும்ப எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க திரும்ப உங்களுக்கு செய்யறோம், நான் வந்து சரண்டர் ஆகுறோம், தயவு செஞ்சு மறுபடியும் ஓட்டு போடுங்கன்ற. இப்ப இவ்வளவு இது பண்ணிக்கிறாங்க. இந்த விளம்பர நிறுவனமும் ஒரு சிலர், அந்த விளம்பர நிறுவனத்துக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குது. அது என்னன்னா சுருக்கமா ஒரே வார்த்தையில 50-50. ஓஹோ, புரியுது இல்ல? வேற ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் அது நிறைய கணக்கு இருக்கு தம்பி. நீங்க சொன்னது வந்து தமிழ்நாட்டுல உள்ள செய்தி ஊடகங்கள் எல்லாம் படிச்சாரு. இப்ப ஆந்திராவில, கேரளாவில, கொடுத்த விளம்பரத்தெல்லாம் கொடுத்துருக்காங்களே. இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் ஏன் கொடுக்குறோம்? இல்ல அங்க வர்ற எடிஷன், அங்க வர்றதுக்கும் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். இப்ப நீ ஒண்ணு கேட்டு இருந்தல்ல, இந்த ஏதோ ஒரு விஷயம் நான் பேசும்போது கேட்டு இருந்த, மறந்துட்டு பாருங்க, வயசாகி போச்சு. அதனால இந்த விளம்பரம் எல்லாம் கொடுத்துனுக்கிறப்ப இதுல வந்து இப்போ பேப்பர்ல வந்திருக்கும், ஆங்கில பேப்பர்ல எல்லாமே 2 நாளா வந்திருக்குதா, முந்தின நாள் பார்த்தோம், இன்னும் பரவலா வரப்போகுது. இதை வந்து பேருக்கு உள்ள ஒரு கணக்கு இருக்குது. ஏற்கனவே கொஞ்சம் 200 வந்துட்டு இவ்வளோ கத்து, இவ்வளோ கூப்பாடு, ஸ்வீட் பாக்ஸ் போச்சுன்னா என்ன ஆகுன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்துக்குங்க. தொண்டை ரொம்ப பெருசா கத்தும். அதாவது நேத்து வரைக்கும் களஞ்சியம், தம்பி ராகவம், இல்ல ஏகலைவெல்லாம் வந்துட்டு யாரோ ஒருத்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு சந்திரமுகி நன்றாக பார் சொல்லிட்டு, அந்த சந்திரமுகி படத்துல பாரு, இவ்வளவு நாளா உள்ள இதுதான் ஆடுறா பாருன்ற மாதிரி நடுநிலையா வந்து திடீர்னு குரல் மாறுது. பாத்தீங்களா? அதுதான் பாருங்க. இப்ப ஐயநாதன் ஐயா கூட பாருங்க, திமுகவை யாரும் ஏறி அடிக்க முடியாது, வீழ்த்த முடியாதுங்கிறாரு தீர்க்கமா. என்னையா காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு இப்ப ஐயா ஸ்டாலின் வந்துட்டாரு, அது போதாத காரணம் என்ன? அவங்க வீட்டு இல்ல திருமண விழாவில முதலமைச்சர் போய் கலந்துகிட்டு வாழ்த்தினார். அதுக்கு தானே ஆசைப்பட்டோம். அதனாலதான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா கதை. எப்படி நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ பார்த்தா நடுநிலை மாதிரி பேசிட்டு இருந்தவங்களாம் திடீர்னு ரைட் அப் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக போக ரொம்ப மோசமா அதிகரிக்கும். இது எப்படி எதிர்கொள்றதுன்னு நமக்குன்னு தெரியல, பார்ப்போம். இல்ல இப்ப சின்னம் வேற, நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைச்ச உடனே வியூகங்களை மாத்தி பம்பரத்தை வேற மாதிரி சுத்துவாங்க. இப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதுலயே கொஞ்சம் விட்டு போன சின்னம்லாம் இருக்குல்ல, அதை தேடி வாங்கி இதே மாதிரி வச்சு அதை வந்து பெருசா பிரபகண்டா பண்ணி மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. முன்னாடி சின்னத்தை அதுல சரியா வைக்கல, தெளிவத்தில் தேடி கஷ்டப்பட்டு போட்டதே 8.2. இப்போ பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்ததுனாக்கா கரெக்டாக இதில் விழுந்துரும். இப்போ அது மாதிரி ஒன்று வேறு மாதிரி ஏற்கலப்பை விட்டு இன்னும் 2-3 இருக்குல்ல, அதை மாதிரி கேட்டுட்டு அதை ஒரு டீம் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் நில்லுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணி அவங்க பிரபகண்டமாக பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. எங்க போனாங்கன்னு தெரியலங்க. போன முறை இந்த விவசாய சின்னத்தை சுத்தினாங்கல்ல, எங்க போனாங்க திருநாள்ல? இல்ல எங்கேயும் போல, திரும்ப வந்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. திரும்ப அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல. சீமான் எங்களை பயங்கரமா திட்டுறாப்புல வைக்கிறாப்புலன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இல்லையா, தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு. அதுல பார்த்தா அந்த சின்னத்தை வாங்கிட்டு போய் நின்று பேசிக்கிட்டு திரும்ப இந்த டீம் எல்லாம் இறக்கி விவசாய சின்ன இப்ப வாங்குற சின்னத்தை மாதிரி நாம் தமிழர் சின்னத்தின் பேர்ல இந்த டம்மி போலிலாம் சிலது இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு போலியை பிரச்சாரம் பண்ற ஒரு பெரிய வேலையை திட்டமும் உள்ள இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. போக போக பார்க்கலாம். நம்ம உறுதியான சரிங்கண்ணே. இந்த வாரம் தஞ்சாவூருக்கு கூட்டு வந்தீங்க, அடுத்த வாரம் எங்கேயாவது அந்தமான் போலாம், போயிட்டு வரலாமா? எப்படியோ மாலத்தீவு கூட்டி போவீங்கன்னு நினைச்சோம். சீமான் எப்படி ஒரு 2 ஸ்வீட் பாக்ஸ் நமக்கு அனுப்புவார்ல, அது சரி வாங்கிட்டாருனாக்கா 2னா ஆளுக்கு 1/2 கிலோ கரெக்டா இருக்குது. 4 பேர் எடுத்துட்டு நேரம் சாப்பிட்டுட்டு அந்தமானுக்கு போயிடுவோம். அந்தமான் நடந்தே போயிடுவோம். அங்கே போய் நடந்தே போயிடுவோம். நடந்து போனா போயிட்டு வர தேர்தல் முடிஞ்சிருங்க. அண்ணே லட்சத்தீவுக்கு போலாம்ண்ணே. லட்சத்தீவா? அது எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. கேரளாவுக்கு பக்கத்துல இருக்கு. அப்படியா? முதல்ல இந்த பார்டரை விட்டு தாண்டமான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறமா கேரளா தாண்டி அந்த பக்கம் கடலுக்குள்ள லட்சத்தீவுக்கு போகணும். லட்சியங்கள்லாம் நான் பாராட்டுறேன். என்ன பாராட்டு? வரவேற்க இத்தனோட ஸ்வீட் பாக்ஸ் வச்சுட்டு இவ்வளவு லட்சியம் வச்சிருக்கீங்க. இருக்கக்கூடாதான்னு ஆசை. என்ன தம்பி, இந்த வாரம் இப்படி முடிஞ்சிருக்குது. சரி, நம்ம அடுத்த வாரம் வழக்கம் போல சென்னையில சந்திப்போம். இந்த வாரத்துல நமக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் தடவையா கூட்டரசு கோட்பாடு சொல்லி பெடரலிசம் குறித்த ஒரு புது சிந்தனையை தமிழ் நிலப்பரப்பில் இருந்து துவங்கி இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி அளிக்குது. அதுக்காக நம்ம அந்த மாநாட்டுக்கு வாழ்த்து செய்தி எங்க இருந்து வந்தது? அதான் அசாம், பஞ்சாப், நாகாலாந்து, டெல்லி, இப்படி இந்தியா, மகாராஷ்டிரா, இப்படி இந்தியாவினுடைய 10க்கும் மேற்பட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து அரசியல் இருக்கக்கூடியவர்கள் மணியரசன் ஐயாவினுடைய இந்த மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த குரல் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதை போல குரல் மற்ற மாநிலத்துல இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு யாரு காரணம் தெரியுமா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் காரணம். இந்தியாவுல இன அரசியல் குறித்து, அதாவது மொழிவழி தேசிய இனம் குறித்து எங்க மாநாடு நடந்தாலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு அழைப்பு வருது. அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிறாரோ இல்லையோ, தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பிடுவார். அந்த மாநாட்டுல பங்கேற்க வைக்கிறார். நீங்க அந்த மாதிரி நாகாலாந்துக்கு போயிருக்கீங்க? நாகாலாந்துக்கு பஞ்சாபுக்கு போயிருக்கிறோம், டெல்லிக்கு போயிருக்கோம். இப்படி பல மாநாடுகளுக்கு எங்களை அனுப்பி வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேசிய இன ஒற்றுமைக்கு நாம் தமிழர் கட்சி ரொம்ப கூர்மையா அதற்கான வேலைகளையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டும்தான் அது தேசிய விடுதலை குறித்து பேசுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்தியா முழுதும் இருக்கிற தேசிய இனங்களை ஒருங்கிணைக்கிற வேலையவும் அது செஞ்சுட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஒட்டுத்திண்ணை வாசிகளுக்கு அது தெரியாது. ஏதோ சீமான நம்ம தரக்குறைவா பேசிடுறோம், என்ன மாமா மச்சான் அப்படின்னு கிண்டல் அடிச்சு பேசிடுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 60 ஆண்டு காலமா கூமுட்டையில நீங்கள் செய்யாத வேலையை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிகச் சிறப்பா. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நினைச்சா டென்ஷன் வருது. 2 பிரஷர் மாத்திரையை கொடுங்க. அந்த இந்த இந்த ரூபி 200 ரூபாய் பாத்தீங்களா நினைச்சோன்னா ஒரு டென்ஷன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்ல தம்பி, உண்மையில அதாவது அவங்க நினைச்சாவே இவ்வளவு கோவம் வருதுன்னு நான் சொல்ல வரேன். ஒண்ணு இல்ல, இந்த வேலை என்ன 60 வருஷம் இவங்க தானே செஞ்சிருக்கணும். இவர்கள் செய்யல. ஏன் செய்யலன்னா, இவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. தமிழன் ஒருத்தன் வந்தாதானே தமிழ் தேசிய இனத்தினுடைய சிக்கல்கள் குறித்து பேச முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ
அதான் நேத்து ஐயா வந்து ரொம்ப அருமையா வந்து சொன்னாரு. பிரமாதமா வெங்கட்ராமன் ஐயா வந்து பேசினாரு. மணியரசன் ஐயா பேசும்போது கூட சொன்னாரு பாருங்க, காளமாட்டு மேல குருவி உட்காந்து கொத்துறது, காக்கா உட்காந்து கொத்துறது அப்படின்னாரு. இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்க கேட்டீங்க, ஐயா அது ஏன் அது அப்படின்னு கேட்டீங்க. அப்ப அவர் சொன்னாரு, கேரளாவில் இருக்கிறவன் யாரும் கேரளாக்காரன் தான் முதலமைச்சரா வரணும்னு போராடுறது இல்ல, கர்நாடகாவில் இருக்கிறவங்க எவனும் கர்நாடகாரன் தான் முதலமைச்சரா வரணும்னு சொல்றவன் இல்ல, மகாராஷ்டிராவில் அப்படி சொல்றது இல்ல, இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்துக்காரனும் சொல்றது இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் என்ன சொல்றான், இந்த குரல் வருது, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்றான். ஏன்? காளமாட்டு மேல புண்ணு இருந்தா தானே காக்கா கொத்தும். இங்க அந்த பிரச்சனை இருக்கு, அதனாலதானே நாங்க சொல்றோம். இந்த 200 ரூபா ஊப்பிகளுக்கு, இந்த ஒட்டு திண்ணை வாசிகளுக்கு இதை ஏன் புரிந்து கொள்ள முடியலங்கிறதுதான் தெரியல. இந்த குரல் அதான் முன்னாடியே சொல்லிட்டீங்க தம்பி, சொல்ற மாதிரி அது வந்து இப்ப நமக்கு புரியுது, அவனுக்கு புரியலன்றப்ப அவனுக்கு ஏன் புரியணும்? அவன் இல்லன்றான்னு தானே சொல்லிட்டு இருக்கிறான். இல்லண்ணே, இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து பேசுறவன் யாரா இருக்கான்னு தெரியுமா? மகாராஷ்டிரால ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு இப்போதைக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேங்க்ல வந்து மராட்டிக்காரன் எல்லாம் போய் மராட்டியில போய் பேசுறான். அவன் ஹிந்திக்காரன், அவன் ஹிந்தியில வந்து அவன் பதில் சொல்றான். பதில் சொன்ன உடனே, ஏய் இது மகாராஷ்டிரா, புரியுதா? பால் தாக்கரே சொல்லியிருக்காருல்ல, மகாராஷ்டிராவில ஹிந்தியில எவனாலும் பேசினா ஓங்கி பலாருன்னு அறறான்னு, அந்த மாதிரி அறையிறதுக்கு ஒரு கும்பல் போய் நிக்குது. ஏய் இது மகாராஷ்டிரா, இங்க நீ வேலை செஞ்சேன்னா மராட்டியில தாண்டா பேசணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு மராட்டிக்காரன் உள்ள புந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றான், ஹிந்திக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பேங்க்ல வேலை செய்யற ஒரு மராட்டிக்காரன் போய் மராட்டியில போய் சப்போர்ட் பண்ணி பேசுறான். சுத்தி இருந்த அத்தனை மராட்டியும் சேர்ந்து சாத்துறாங்க, நீ எல்லாம் மராட்டிய வெக்கம் கட்டவன, அவனுக்கு வந்து சப்போர்ட் இங்க வந்து நான் அதனாலதான் சொல்றேன், இங்க இருக்கிற தமிழர்கள் இந்த தமிழ் அல்லாதவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இங்க வர்றானே, இவனெல்லாம் யார் அடிக்கிறது? இல்ல அவர் அந்த ஒரு சுபவியா இருப்பாரு. பெரியவர் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏங்க ஐயா இல்ல காலையில தம்பி மூத்தவர் வந்து நாங்களாம் அடிக்கணுமா? அப்ப நாம அடிக்கல, அடிக்க போறோம். நாளைக்கே அவர் வந்து கட்சி மாதிரி அவர் எத்தனையோ கட்சிகள்ல இருந்திருக்காரு, நாளைக்கே நாம் தமிழருக்கு வந்தாலும் வந்துருவாரு. ஏப்பா கெடுக்குறீங்க? இல்ல அவர் வந்து ஐயா மாதிரி ஒரு ஆளு. ஐயானா நான் என்ன சொல்றேன், ஐயான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுன்றக்கா சொல்றேன். ஒரு தமிழனா இருந்துகிட்டு திராவிடனுக்கு சப்போர்ட் பண்றாரு, அது ஒரு அவமானகரமான வேலை அப்படின்றத ஒரு கொட்டேஷனுக்காக சொல்றேன். அதுக்காக சுபவி ஐயாவே அடிக்க போறாங்க அது கிடையாது. ஐயா மேல நமக்கு பெரிய மரியாதை இருக்குது, காலையில பேசும்போது அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. எல்லாம் நீங்க அப்பப்ப பேசி பண்றீங்க தம்பி, அது வேணாம். நல்ல மனுஷன் பாரு, மேன்மக்கள் இவர் எவ்வளவு பெருந்த நல்ல மனுஷன், நல்ல நண்பர் அவரு. இவர் மட்டும் கலாச்சிக்கிறாரு, இவர் மட்டும் மேடல கலாய்க்கிறது இல்ல, ஒட்டுமொத்தமா அறிவாள் தொகை மாரடிச்சு நாடுங்கிறாரு, கம்யூனிஸ்ட் சேர்த்து தான் கலாய்க்கிறாரு. நல்ல ஆளு, நல்ல குணம், நல்ல பண்பாடு, நல்ல பாரம்பரியமான குடும்பம், நல்ல இது ஒழுக்கம் தான். அப்படி ஒரு இருந்தவர் தான். ஏதோ ஒரு பொழப்புக்கு அங்க பண்றாரு, பேசுறாரு, விட்டுருங்க அதெல்லாம் பேசாது. அது மட்டும் இல்லண்ணே, திராவிடத்தில் இருப்பவர்களோடு சில சபலங்கள் இருக்கிறது. அந்த சபலத்துல அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இங்க கொண்டு வரல சார். இல்ல இனிமே என்ன நிகழ்ச்சி கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். புறக்கணிக்கிறியா? புறக்கணிக்கிறேன் சார். எங்க தளபதியை பத்தி நீங்க யாருமே பேசவே மாட்டீங்க. நானும் 3/4 மணி நேரமா பாத்துட்டு இருக்கேன், எங்க தளபதியை பத்தி பேசுறது இல்ல. அதனால நான் இனிமே நிகழ்ச்சி அடுத்த வாரம் தளபதி சிறப்பு நிகழ்ச்சி. கரெக்டாப்பா? கோரிக்கை நிறைவேற்ற தளபதி சிறப்பு விசுவாசமா சொல்றீங்கன்றதால கேட்டோம். சரி, அதை விடு, தளபதியை ஏதாவது செய்ய சொல்லு, அப்பதான பேச முடியும். ஊடகத்தை காட்ட மாட்டீங்க சார். அவர் வந்து மதுரைக்கு விமான நிலையத்துக்கு போறாரு, கூட்டம் எவ்வளவு கூட்டம் கூடுது, ஊடகத்துல காட்ட மாட்டீங்களே. உன்னை அடி சாவடிச்சிருவேன், காட்ட மாட்டீங்க. அது ஒரு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங், அந்த வேலையை செய்ய சொல்றேன். சரி, அடுத்த வாரம் தம்பியினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தளபதி சிறப்பு வாரம் சிறப்புன்னு. ஆமா, இதை நாங்க வரவேற்கிறோம். போற போக்குல
மகிழ்ச்சி ஐயா. பெருசு சண்டைக்கு வந்துட ஏன் தம்பி எப்பரா பேச போச்சு. பெருசுக்கு இந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்ல, நம்ம தனியா செய்யறோம். எதுக்கு அப்பப்ப பெருசு வர வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றீங்க நீங்க. இது நான் அதனால வந்து தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன். இருந்தா தானே கேள்வி கேட்டுன்னு இருப்பீங்க. அது சரி, பேசுறத பேசின்னு இருப்பீங்க. எதுக்குன்னு தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்க? என் தம்பி சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறத சொல்றேன், அதுல வேணா போய் சேர்ந்துங்க. இல்ல நான் அதுக்கு தான் சொல்லி நிக்கிறேன், உங்களுக்கு புரியல சூசகமா. என்னுடைய அடுத்த இருப்பிடம் அங்கதான், எல்லாரும் அங்க வந்து என்ன பாருங்க. எந்த சும்மா அடிக்கடி எனக்கு போன் பண்ணி இது ஏன் பேசுறீங்க அதை ஏன் பேசுறீங்க தாங்க முடியல, இதெல்லாம் லிமிட் வச்சு நிக்கிறீங்க. அங்க போறோம் அடுத்த வாரத்துல இருந்து சிறப்பு நிகழ்ச்சி, அதுக்குதான் சொன்ன அடுத்த வாரம். எல்லா இடங்கள்லயும் சிவகார்த்திகேயன் படம் போட்டு இப்ப தண்ணீர் பந்தல் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. சேவை செய்ய வராது தம்பி, அனுமதிக்கணும். பிரதீப் ரங்கநாதன் கூட ஒரு கூட வச்சிருக்காங்க. ஒருவேளை பிரதீப் ரங்கநாதன் அடுத்த கட்சியா? யாரு பிரதீப் ரங்கநாதன்? அவன் இந்திய குடிமகன் இல்லையா? அவரும் ஒண்ணு வச்சு கோமாளியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியில அவர் பாஸ் ஆயிட்டாரா? பாஸ் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் பாஸ் ஆயிட்டாரு. இல்ல இவரு பாஸ் ஆயிட்டாரு. தம்பி படுற கவலை எல்லாம் ஏதோ உனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு, நீ ஏதோ ஒண்ணு செய்ய கரெக்டா இல்ல அவன் கேக்குற மாதிரி பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த இதுல பாஸ் ஆயிட்டாப்லையான்னு கேக்குறாப்ல. அந்த முதல் தகுதி இருக்கு, முதல் தகுதி தமிழரா இருக்க கூடாதுன்னு ஒரு தகுதி இருக்குன்னு தமிழ்நாட்டுல. அதான் புரியுதுங்களா? கட்சி ஆரம்பிச்சா ஜெயிக்கிறதுக்கு தமிழனா இருக்க கூடாது. தமிழனா இருந்தா நாங்க தமிழர்களே சேர்ந்து அவனை கும்புவோம். புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த தகுதியில நீங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் உங்களை கொண்டாடுவோம். ஆஹா என்னடா நம்மள ஆளுக்கு கடைசி வரைக்கும் நாங்க அடுத்தவனை வந்து உட்கார வச்சுன்னு அவனுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுன்னு சந்தனம் எல்லாம் பூசி விட்டுக்கிட்டு நல்லா கோழி எல்லாம் அடிச்சு ஆக்கி போட்டு உட்காந்து இருப்போம். நாங்க கஞ்சி குடிச்சுன்னு உட்காந்துன்னு எஜமா ஏன்னா எலும்பு துண்டு வைங்கன்னு கேட்டுன்னு இருப்போம். எலும்பு துண்டுக்கு ஏங்கின்னு காலை நக்கின்னு அப்படியே இருப்போம். கடைசி வரைக்கும் இப்படியே இருப்போம்னு நினைக்கிறீங்க? இருக்காது. ஏன்னு சொல்லுங்க, நாங்க தமிழர். அது வருது இப்ப அரசியல், காத்துக்கிட்டு இருங்க. அப்படி கனவுல இருக்காதீங்க. உங்க கனவு அடுத்த வாரம் நிறைவேற்றும். ரொம்ப மகிழ்ச்சி, ஆசையை ரொம்ப கோரிக்கையை ஏற்கிறோம். சரிண்ணா, நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி.